பூக்காத, காய்க்காத செடிகள் வைக்கக்கூடாது. அதே மாரி இதுவும் வைக்கக்கூடாது. இந்த முள்ளு உள்ள செடிகளும் வைக்கக்கூடாது. இந்த மாரி செடிகள இது பண்ணிட்டு, நீங்க வைக்கக்கூடிய செடிகள் மாதுளை செடி வைப்பது சிறப்பாக இருக்கும். மல்லிகைப்பூ செடிய வைங்க, ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அப்புறம் இட்லி செடி, இட்லி பூ செடிம்பாங்க. அது நல்லாருக்கும். செம்பருத்தி பூச்செடி நல்லாருக்கும். மருதாணி வைங்க. மருதாணி கூட சில பேர் வைக்க வேண்டாமாங்க. நான் வந்து மருதாணி வைக்கிறதே எனக்கு சிறப்பாக இருந்தது என் வீட்ல. அந்த மருதாணியில வந்து நான் மருதாணி செடியில வந்து காசு வச்சிருப்பேன். காசு போட்டிருப்பேன். சோழி போட்டு கோமதி சக்கரம்லாம் போட்டு அதில புதைச்சி மருதாணி செடிய வச்சிருக்கேன். அது வந்து எனக்கு செல்வ நிலைய அள்ளி குடுக்குற மாரி அது ஒரு ஃபீல். ம். அந்த மருதாணி செடி பூத்து காய்க்கும்போது, அந்த பூவின் மனம் உங்களுக்கு நல்லா வீசும்போது, வீட்டில் துர்சக்திகள் எதுவுமே வராது. கெட்ட பார்வைகள் உங்க மேல கந்திஷ்டி பிரச்சனைகள் இருந்தா கூட நீக்கிரும். வாஸ்து தோஷம் இருந்தா கூட அந்த மருதாணி செடியுடைய பூவு வந்து அவ்வளத்தையும் நீக்கக்கூடியதா இருக்கும். அதனால ரொம்ப பவர்ஃபுல் மருதாணி செடியும் நான் உணர்ந்த வரைக்கும் நல்லா அது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த மாரி செடிகள வைப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.